அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். இன்று வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள். இன்றைய திதி அஷ்டமி திதி காலை 8:48 மணி வரை, பின்னர் நவமி. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 5:39 முதல் மறுநாள் அதிகாலை 4 மணி வரை பூரட்டாதி. யோகம் சித்த யோகம். இன்றைய நாள் கரிநாள். சந்திராஷ்டமம் கடகம் ராசிக்கு இரவு 10:25 மணி வரை, பின்னர் சிம்மம் ராசிக்கு. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் கௌலவம் தைத்துளம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிராத்த திதி கிருஷ்ணபக்ஷ நவமி. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 31/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க. பழைய கடன் பிரச்சனை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கையே முக்கிய காரியங்களையும் செய்து காட்டுவீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வேற்று மதத்தவர்களின் உதவி கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் நீங்க குழம்பக்கூடிய சூழல் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் உருவாகும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதர வகையில தேவையான உதவிகள் உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வாங்க. முக்கிய பிரமுக அறிமுகம் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல புதிய புதிய திட்டங்களை எல்லாம் நீங்க திட்டுவீங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சியும் உறவினர்களால ஆதாயமான பலன்கள் உண்டு.
அதே நேரத்தில் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். புதிய நட்பால நீங்க உற்சாகம் அடையக்கூடிய சூழலும் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். அரசு அதிகாரிகளின் உதவியால நீங்க சில காரியங்களை முடிப்பீங்க. பணப்பற்றாக்குறையை எல்லாம் சாமர்த்தியமாக நீங்க சமாளிப்பீங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க. முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. தோற்ற பொலிவு கூடும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரக்கூடிய நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வது போல் உபத்திரம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க இன்றைய தினம் அனாவசியமான செலவுகளால சோர்வடையக்கூடிய சூழல் ஏற்படும். தேவையற்ற திடீர் பயணங்கள் உருவாகும். ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும். வாகன பயணங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுகமான விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.